கொண்டிருக்கிறார் என்று சொல்றாரு. நம்ம அவர் சர்வ வல்லமை படைத்தவர். அவருடைய வல்லமையை ஆதியாகமத்தில் நீங்க படித்து பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை மிரக்கல், எத்தனை அற்புதம் இறை பணியாளர்கள் மூலியமா எத்தனை. இதை போன வாரம் எரியாவை பற்றி தான் கோயில் திருப்பள்ளியில் அவரை பற்றி தான் சொன்னாங்க. எத்தனை அனுப்பணும். அவர் மழை நின்றுனா நிற்குது, பெய்யினா பெய்யுது, வானத்தில் அக்கினி இறங்குனா இறங்குது. ஒரு மனிதனுக்கு, ஒரு இறைவாக்கினருக்கு இயற்கையின் மேல் ஒரு அதிகாரம் கொடுத்திருக்கக்கூடிய அவ்வளோ வல்லமையுள்ள தகப்பனை நம்ம கேட்டு எல்லா இடத்துலையும் எல்லா கோயிலுக்கும் போகிறோம், நிறையா காரியம் செய்கிறோம். அற்புதம் போன வாரம் பார்த்தீங்கன்னா மிரக்கலான ஒரு 3 சாட்சி சொன்னாங்க. அப்படி இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும்? அவளையே விட்டு விடுங்கிறாரு. அவர் நம்ம தூக்கிட்டு வரோம். அவர் சொல்றாரு, உங்கள் மேல் நான் கவலை கொண்டேன். ஏன் கவலை கொண்டேன்? நான் சர்வ வல்லமை படைத்தவர், நான் சர்வத்தையும் சிருஷ்டித்தவர். ஏன்னா என்னால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. பாலைவனத்தை ஏதோ தோட்டம் போல் மாற்றுவேன், பால்வெளி ஆண்டவர் தோட்டம் போல் மாற்றுவேன், ஏழைகளை வாழவே. எத்தனை வாக்கு தத்துவம், எத்தனை வாக்கு தத்துவம். அப்போ அத்தனை வாக்கு தத்துவத்தையும் கேட்டுட்ட பிறகு அந்த வாக்கு தத்துவத்தில் நம்பிக்கை வைக்கலாமா, இல்லை நம்முடைய கவலையை சுமந்து கொண்டே போகலாமா? நம்பிக்கை வைக்கணும். எல்லாம் அந்த கவலை இருக்குதா அப்படின்னாக்கா இந்த இறை வார்த்தையை வச்சுட்டு நிச்சயமா ஆண்டவர் எந்த காரியத்துல இந்த நாள் இந்த கவலையை ஒரு துன்பம் சந்தித்திருக்கனாக்கா இதுல இறைவன் நிச்சயமாக என் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வார். ஒரு நம்பிக்கை. ஏன்னா அவரை எப்படிப்பட்ட இறைவனா நம்ம பார்க்கணும்னாக்கா அற்புதங்களை செய்யக்கூடிய இறைவனாக நாம் பார்க்க வேண்டும். எப்படி அவரை பார்க்கிறோமோ பாருங்க, திருப்பாடல் 34 துணை வேண்டி நான் ஆண்டவரை அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியாக இருந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்குள்ளாக. அவரை நோக்கி பார்த்தோர். அன்னை மரியாள் கானான் ஒரு திருமண இல்லம், அந்த இல்லம் ஒரு பெரிய அவமானத்துக்கு உள்ளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்போ அவரை நோக்கி பார்க்கிறாங்க. இந்த அவமானத்திலிருந்து அன்னை இவர் தான் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார் அப்படின்னு அவர் என்ன நோக்கி பார்க்குறாங்க? ஒரு அற்புதங்களை செய்யக்கூடிய இறைவனாக அன்னை மரியாள் பார்த்து உடனே அவர் சொல்வதையெல்லாம் செய்யப்பான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவர் சொன்னதை செய்ததுனால ஒரு தண்ணீர் திராட்சரசமாக மாறிட்டு. அல்லேலூயா. அன்னை மரியாள் எப்படி பார்த்தாங்க? அவருடைய அற்புத மகன் தான், ஆனா அவர் இறைவனை தேவகுமாரன் சொல்றார். வல்லவராம் கடவுள் என் வாழ்க்கை அரும்பெரும் செயல் செய்துள்ளார். அடிக்கடி வாரம் நம்ம வசனத்தை தியானிக்கிறோம். வல்லவராம் கடவுள். அப்போ அவர் என்ன சொல்றார்? வல்லவராம் கடவுளுடைய தேவகுமாரன் இவரால் இந்த இடத்துல இந்த அவமானம் இருக்கக்கூடிய வீட்டுல ஒரு அற்புதம் செய்ய முடியும், அந்த அவமானத்தில் இந்த குடும்பத்தை பாதுகாக்க முடியும். அவர் எப்படி பார்க்கிறாங்க? ஒரு அற்புதமா பார்க்கிறாங்க. அவரை நோக்கி பார்த்தோம். அப்போ அந்த கல்யாணம் வீடு எப்படி ஆயிடுச்சு? மகிழ்ச்சியாக 12 ஆண்டு காலமாக ரத்தப்போக்கினால் பாடுபட்ட மகள். அவர் பார்த்தீங்கன்னாக்கா பைபிளில் பார்த்தீங்கன்னா அவர் உடமையெல்லாம் இழந்து போயிருக்கார். இழந்து போயுமே 12 வருஷம் இதெல்லாம் நிறைய பேர் வருவாங்க. இந்த 1 மாதம் 3 மாதம் இந்த 1 வருஷமாக இருக்குது. ரொம்ப பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப செய்வாங்க. அப்போ அந்த மகளுக்கு 2 வியாதி வந்துடுச்சு. ஒன்று ரத்தப்போக்கு நிற்கல, 2வது வியாதி என்ன? மனக்கவலை, எல்லா உடமையும் இழந்து நிற்கிறார். உடனே அவர் வராரு, நான் அவரை தொட்டால் குணம் பெறுவேன். அவர் எப்படி பார்த்தாங்க? மருத்துவராக பார்த்தார்கள். அவர் எப்படி பார்த்தார்கள்? மருத்துவராக பார்த்தார்கள். அந்த பார்க்கும் பொழுது அந்த இடத்துல என்ன செய்றாரு? அவருக்கு அற்புத சுகம் கிடைக்கிறது. அல்லேலூயா. புயல், பயங்கரமான புயல், அழிந்து போகிற ஒரு சூழ்நிலை. எல்லாம் அப்போஸ்தலர்கள் தன்னால் முயன்றவங்க இறக்குறாங்க, எல்லாம் இறக்குறாங்க. போட்டு பார்த்தாக்க தூக்கி போட்டு முடிய போகுது. அவரை நோக்கி பார்க்குறாங்க, வராங்க. ஆண்டவரே, எங்கள் மேல் உங்களுக்கு அக்கறை இல்லையா? நாங்கள் மடிந்து போகிறோம். எப்படி பார்த்தாங்க புயல்? அவர் எப்படி பார்த்தாங்க? ஒரு மீட்பராக பார்த்தாங்க. நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ புயல் வந்துகிட்டு தான் இருக்குது. பொருளாதாரத்தில் புயல், நோயில புயல், குடும்ப உறவுல புயல், கணவன் மனைவி பிள்ளைகள் எத்தனையோ புயல்கள் வந்துட்டே இருக்குது. அப்போ உடனே அவங்க ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறோமே, எங்களுக்கு கவலை இல்லையா? அந்த இடத்துல கண்டிப்பா அந்த இடத்துல பாதுகாக்கக்கூடிய ஆண்டவர் இறைவன் என்பது